அசோக் குமார், கரியர் அட்வைசர். ரீசெண்டா இப்ப நம்ம ஏற்பட்ட ப்ரோக்ராம்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்ட நம்ம ஒரு கேள்வி, அதாவது என்ன மாதிரி கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெரியர் சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணி அப்படின்னு கேட்கிறப்ப அவங்களுக்கு அதுக்குரிய பதிலே இல்லை. ஸோ கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில கேள்விகள், ஒரு 4 கேள்விகள் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு. சோ அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்களும் அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ பேசிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கெரியரை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்றப்ப இந்த ஒரு 4 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், why you have chosen this course? நீங்க சூஸ் பண்ண கோர்ஸை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, what kind of job? என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் நீங்க தேர்ந்தெடுக்கிற கோர்ஸுக்கு கிடைக்கும், போக அந்த கோர்ஸோட மினிமம் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது, பிளஸ் அதோட சேலரி ஸ்கேல்ஸ் என்னவா இருக்கும், அதோட டிமாண்ட் என்ன. ஸோ பேசிக் அது என்னன்னா, ஒரு நீங்க சூஸ் பண்ணிருக்கிற கோர்ஸோட டிமாண்ட் என்ன, அந்த கோர்ஸுக்கு என்ன மாதிரி சேலரிஸ் கிடைக்கும், அதோட ஜாப் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது பேசிக். இதுதான். ஸோ இது பாயிண்ட் 2. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கோர்ஸ்? அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்ப நீங்க இருக்கிறத மட்டுமே பேஸ் பண்ணி பாக்குறத விட்டுட்டு இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு அந்த கோர்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க மினிமம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆஃப்டர் தட் அதுக்கு என்ன மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வருது, இல்லை அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குங்கிறத பேசிக்கா நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட், மினிமமா அந்த கோர்ஸ், நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சு வேலையில இருக்கிறவங்க கிட்ட, நோட் பாயிண்ட், நீங்க சூஸ் பண்ணிருக்க அதே கோர்ஸ், அந்த கோர்ஸ்ல படிச்சு முடிச்சு வேலையில இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கீங்களா? சோ இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க பதில் எழுதி பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத உங்களால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியும். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கால் பண்ணுங்க. தேங்க்யூ.